சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த அற்புதமான நிகழ்வுல நாம இன்னைக்கு சிந்திக்க இருப்பது சாதாரணமா யோசிக்கிற ஒரு தலைப்பு தான். ரொம்ப ஒண்ணும் தனியா ஒரு இதெல்லாம் கிடையாது. அதாவது 9ஆம் திருமுறையில வர்ற மாகேஸ்வர வடிவங்கள். ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் 25 மாகேஸ்வர வடிவங்கள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல சிலர் என்ன சொல்லுவோம்னா 24 தான். இலிங்கமாக வருவது வந்து சதாசிவ வடிவமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா தத்துவார்த்தமா அப்படி எடுக்கிறது இல்ல. அது நமக்கு வந்து மரபாவும் 25ன்னு சொன்னதுனால நாம இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் பத்தி இன்று பார்க்க இருக்கின்றோம். இதனால என்ன லாபம் அப்படின்னு யாராவது கேட்டீங்கன்னா, கண்டிப்பா லாபம் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா, எங்கெல்லாம் பெருமானை எப்படி வருணித்திருக்கின்றார்கள் அப்படிங்கிற குறிப்ப தான் நாம இப்போ வந்து பார்க்க போறோம். அதாவது 9ஆம் திருமுறையில 25 மாகேஸ்வர மூர்த்தங்களுக்கும் இடம் இருக்கு. 64 அதாவது அஷ்டாஷ்டமூர்த்தங்கள்னு சொல்றோம் இல்லையா? அங்கேயும் இடம் இருக்கு. எல்லா விதமான புராண செய்திகளையும் நாம பார்க்க முடிகின்றது. ஆனா, புராணத்துக்குள்ள நாம அதிகமா போற வழக்கம் இல்லை அப்படின்னாலும், நாம வந்து பெருமானை ரசிப்பதற்கு எப்படிப்பட்ட வடிவங்கள் அவர் எடுத்திருக்கின்றார், நம்மேல் கொண்ட கருணை காரணமாக அப்படிங்கிறத இப்ப நாம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல அந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்களும் எப்படி, அதாவது எங்கிருந்து வருகின்றது அப்படின்னு நாம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, புராணத்தின்படி பார்க்கும்போது சதாசிவ வடிவம் இருக்குது இல்லையா? அந்த இலிங்க வடிவத்துல 5 முகங்கள் சொல்லுவோம். சத்யோஜாதம், வாமதேவம், அகோரம், தத்புருடம், அப்புறம் உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஈசானம் என்று சொல்லப்படுகின்றது. அதோ முகம்னு ஒண்ணு சொல்லுவோம். ஆனா அது வந்து கீழே இருக்கு. அது வந்து வெளித்தோன்றாமல் இருக்கக்கூடிய முகம் என்று சொல்லும் வழக்கமும் இருக்கு. இந்த 5 முகங்களில் இருந்து 5 வடிவங்களாக இந்த 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள் நமக்கு வந்திருப்பதாக நாம புராண செய்திகள் பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட இந்த வடிவங்கள தான், அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, சத்யோஜாதம் என்று சொல்லப்படுகின்ற படைத்தல் தொழிலுக்கான முகம், வாமதேவம் என்று சொல்லப்படுவது காத்தல் தொழிலுக்கான முகம், அகோரம் என்று சொல்லுவது ஒடுக்குதல் தொழிலை செய்வதற்கான முகம், தத்புருடம் என்று சொல்லப்படுவது மறைத்தல் தொழிலுக்கானது, ஈசானம் என்று சொல்லப்படுவது அருளலுக்கு உரித்தானது. இப்ப இந்த 5 முகங்களில் இருந்து வெளித்தோன்றிய அந்த குறிப்பதான், முகங்கள்ல இருந்து வெளித்தோன்றிய மாகேஸ்வர வடிவங்கள் பத்தி தான் இன்றைய பொழிவு நமக்கு அமைய இருப்பதனால, முதல்ல மேற்கு நோக்கிய முகமாக இருக்கக்கூடிய சத்யோஜாத முகம் வெண்மை நிறம் கொண்டது, படைத்தல் தொழிலுக்கு உரித்தானது. அதனாலதான் பாத்தீங்கன்னா, நாம ஏற்கனவே இந்த பாடலை சிந்திச்சிருக்கோம். ஒளிவளர் விளக்கே என்று சொல்லப்படுகின்ற பாடல் அமைப்புல வெளியே என்று அந்த வெண்மை நிறைய இடங்கள்ல குறிப்பு வருது. ஆனா நாம வந்து எடுத்துக்காட்டுக்கு ஒரே ஒரு இடம் எடுத்திருக்கோம். வெளியே என்று சொன்னதுனால இந்த சத்யோஜாத முகம் பத்தின குறிப்பை நாம பார்க்கிறோம். இந்த முகத்தில் இருந்து வெளித்தோன்றிய 5 வடிவங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இலிங்கோத்பவர் வடிவம், அண்ணாமலையாராக நிற்கக்கூடிய இந்த வடிவம். இந்த வடிவத்தோடைய அழகு சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்காவாசி கோயில்கள்ல கருவறைக்கு நேர பின்னால இந்த வடிவம் தான் வச்சிருப்பாங்க. மேல வந்து அன்னப்பறவையும் கீழே வந்து பன்றி உருவமும் செதுக்கப்பட்டிருக்கும் இந்த வடிவத்துல. ஏன்னா அடிமுடி தேடிய வரலாறும் அதனால் எரியாக பெருமான் எழுந்த அந்த வடிவமும் தான் நமக்கு இந்த இலிங்கோத்பவர் வடிவம் என்று சொல்லப்படுகின்ற அண்ணாமலையார் வடிவம். அதனால் பாருங்க, அயனொடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை அப்படின்ற குறிப்பை நேரடியாகவே நமக்கு பதிகங்கள்ல பார்க்க முடிகின்றது. இந்த குறிப்பு, அதாவது இலிங்கோத்பவர் பத்தின குறிப்பு கிட்டத்தட்ட 12ல இருந்து 15ல நேரடியாகவே நாம பார்க்க முடிகின்றது 9ஆம் திருமுறையில. அப்போ இலிங்கோத்பவர் வடிவம் பத்தின குறிப்பை நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். நிறைய இடங்கள்ல இருக்கு. நாம எடுத்துக்காட்டுக்கு ஒவ்வொரு பாடல் தான் பார்க்க இருக்கின்றோம். அடுத்தது சுகாசனர். அதாவது சுகாசனர் என்று சொல்லப்படுவது, இப்ப நமக்கு யோகா பண்றவங்க எல்லாருக்குமே தெரியும். சுகாசனத்துல இருங்க,
அப்படின்னு சொல்லுவாங்க. சுகாசனம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அமைதியாக நாம சாதாரணமா ஒரு சப்பனங்கால் போட்டு உட்காருவோம் இல்லையா? அந்த ஆசனம் தான் வந்து அந்த சுகாசனர் என்று சுகாசன வடிவம். அந்த அ ம அமைதியாக அ அப்படியே அமர்ந்திருக்கக்கூடிய கோலம். இது வந்து ஆங்கிலத்துல சொல்லணும்னா ரிலாக்சேஷன்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி நம்மை இயல்பு நிலைக்கு கொண்டு வருவதற்காக ஏன்னா யோகால வந்து நெறைய சூரிய நமஸ்காரம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே ரொம்ப வேர்க்கும். நம்மளுடைய இருதய துடிப்பு அதிகமா இருக்குங்கிறதுனால கொஞ்ச நேரம் சுகாசனத்துல உட்கார சொல்லுவாங்க. அந்த வடிவத்த தான் நாம இங்க பார்க்கிறோம். அதனால எங்க எல்லாம் அமர்ந்தாய், அமர்ந்தார் அப்படின்லாம் பார்க்கிறோமோ, அது எல்லாமே சுகாசனர குறிக்கிறது தான். ஏன் அப்படின்னா, அவர் எந்த ஒரு செயலையும் செய்வதற்கு அங்கே எத்தனிக்காமல் அமைதியாக அங்கே அமர்ந்திருக்கின்றார். அதனால தான் மணிப்பூங்கோயிலும் அமர்ந்தாய் என்று முகத்தலை கோயில்ல வந்து கருவூர் தேவர் பாடியத நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது 3வது வடிவம் உமா மகேஸ்வர வடிவம். இது வந்து நமக்கு தஞ்சை பெரிய கோயில்ல அழகான இந்த சிற்பமே இருப்பதை நாம பார்க்க முடிகின்றது. அங்கிருந்து எடுத்த சிற்பம் அதனுடைய புகைப்படம் தான் நாம இப்ப பார்த்துட்டு இருக்கிறது. இதுல பார்த்தீங்கன்னா, உமாமகேஸ்வர வடிவம் என்று சொல்லப்படுவது அம்மையோடு கூடி இருக்கக்கூடிய அந்த சிறப்பு. மலைமகள் மகிழ் பெருந்தேவி என்று கருவூர் தேவர் திரு சாட்டியக்குடி பதிகத்துல பாடியிருப்பதற்கு இணங்க இந்த வடிவம் வந்து நாம பார்க்க முடிகின்றது. அதாவது உலகுக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா திருவருளோடு வருவார் பெருமான். அந்த குறிப்பை தான் நாம இங்க பார்க்கிறோம். அதே மாதிரி அர்த்த மூர்த்தி என்று சொல்லப்படுகின்ற நாம இன்னைக்கு நிறைய கோயில்கள்ல பார்க்கக்கூடிய ஒரு வடிவம் தான் இது. என்ன எப்படின்னாக்க சிவபெருமானோடைய இன்னொரு பக்கம் வந்து நமக்கு விஷ்ணு இருப்பாரு. அதாவது கரியரே இடம்தான் செய்யரே ஒருபால் என்று நமக்கு கருவூர் தேவர் பாடி அருள் செய்திருக்கின்றார் இல்லையா? அந்த குறிப்பை தான் நாம இங்க பார்க்கிறோம். அதாவது காரைக்கால் அம்மையாரோடைய பதிகத்துல பாத்தீங்கன்னா நயமா ஒரு இடம் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பக்கம் வந்து கருப்பா இருக்கக்கூடிய உமையம்மை, இன்னொரு பக்கம் கருப்பா இருக்கக்கூடிய திருமால், நீ செவந்த நிறம்னு சொல்றாங்களே, நீ எங்கப்பா இருக்கிற அப்படின்னு சொல்லி ரொம்ப நயமா ஒரு இடம் கேட்பாங்க. என்ன பொருள்னா, திருமாலை படைப்பதற்காக, அவரை உருவாக்குவதற்காக தொழில் படுத்துவதற்கு சக்தி வேண்டும் இல்லையா? அதனால சக்தியின் துணையோடு அதனாலதான் அந்த இடத்துல இடது பக்கம் வந்து திருமாலாகவும் வலது பக்கம் சக்தியாகவும் இருப்பதை நாம பார்க்கிறோம். ஏன்னா அந்த இயக்கத்திற்கு சக்தியாக அதை வந்து திருமாலை உருவாக்கின அந்த ஒரு வடிவமாக நாம பார்க்கின்றோம். இங்க பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருமானுக்கு இடது பக்கம் வந்து நாம திருமாலை பார்க்க முடிகின்றது. அப்படிப்பட்ட வடிவம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அம்மையும் திருமாலுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையாகவும் பார்க்கலாம். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா கரியரே இடம்தான் செய்யரே ஒருபால் என்று சொன்னதுனால கரியர் அப்படின்னு சொன்னதுனால அங்க அம்மை வராது. ஏன் அப்படின்னா இன்னொரு இந்த பாடல்லே பாருங்க, ஒருவராக நிற்கின்றார், இருவரே முக்கண் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும். ஒருவராக இருக்கக்கூடிய பெருமான் இருவராக நிற்கின்றார். அப்ப அர்த்தநாரீஸ்வர வடிவமும் இதுல வர்றதுனால முதல்ல வர்றது அரியர்த்த மூர்த்தி அப்படிங்கிற குறிப்பை நாம இங்க நினைவில் வைத்துக் கொள்ளணும். அடுத்தது அம்மையோடு, அதாவது அம்மைக்கு உடலில் சரிபாதி கொடுத்த அந்த ஒரு குறிப்பு. இதை பாடாத அருளாளர்களே கிடையாதுன்னு சொன்னா அதுதான் உண்மை. ஏன் அப்படின்னா சிவபெருமான்னு சொல்லியாச்சுன்னா தனி பெரும் அடையாளம்னு சொல்றது 3 விஷயம். 1 அவருடைய கரைமிடற்று அண்ணல் அப்படின்னே சங்க இலக்கியங்கள்ல வர்றதை நாம பார்க்கிறோம். விரிசடை கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல வந்து உமையொரு பாகனாக இருக்கின்றார், நெற்றிக்கண் உடையவராக இருக்கின்றார், கரைமிடற்று அண்ணலாக இருக்கின்றார். இந்த 3மே பெருமானுடைய தனி பெரும் அடையாளம் அப்படிங்கிறதுனால இந்த அர்த்தநாரீஸ்வர வடிவம் மிக தொன்மையான ஒரு கோலம். தொன்மை கோலமே காட்டி அப்படின்னு நமக்கு காரைக்கால் அம்மையார் சொல்லுவாங்க இல்லையா? அந்த தொன்மை கோலம் எது அப்படின்னா பெண்ணோடு ஆணாய் நிற்கக்கூடிய வடிவம் தான்.
இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இத வடிவமா நாம பார்க்கிறத விட, நம்மளுடைய உடல் அமைப்பா தான் நாம இத பார்க்கணும். நம்ம எல்லாருக்குமே, நாம ஆணாவோ, பெண்ணாவோ இருக்கலாம். பிரச்சனை கிடையாது. ஆனா, நமக்கு உடல் உறுப்புகள் அப்படின்னு நம்ம உள்ள அதாவது நம்ம உடலுக்கு உள்ள இருக்கிற உறுப்புகள கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம்னா, வலது பக்கம் இருக்கிற உறுப்புகள் கொஞ்சம் பெருசாகவும், இடது பக்கம் இருப்பது கொஞ்சம் சிறியதாகவும், நளினம் வாய்ந்ததாகவும் இருக்கும். அதே நேரத்துல ஒரு பெண்ணாக இருப்பவளுக்கு பக்கவாதம் அப்படின்னு வந்துச்சுன்னா என்ன சொல்லுவாங்க? பெண்களுக்கு இடது பக்கம் பக்கவாதம் வந்தா ரொம்ப ஆபத்து. ஆண்களுக்கு வலது பக்கம் வந்தா ஆபத்துன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வலது பக்கம் என்று சொல்லப்படுவது சூடு கொடுக்கக்கூடியது. அது ஆணுக்கு உரியது. இடது பக்கம் என்பது பெண்ணுக்கு உரியது. நம்மளோட கால் செருப்புல இருந்து கூட நாம பார்க்கலாம். வலது காலுக்குள்ளது கொஞ்சம் பெருசாகவும், இடது கால் சின்னதாகவும் இருப்பதை இன்று அறிவியலாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பெண்ணோடு ஆணாய் பெருமான் நிற்கின்றார் என்று சொல்லப்படுவது, எங்கேயோ சிவபெருமான் எங்கேயோ யார் கூடயோ நிக்கிறார்ன்னு கிடையாது. நம்ம உருவமாக நம்மை அப்படியே ரெப்ரசன்ட் பண்ணி நிக்கிறாரு அங்க அந்த சிவபெருமான் அப்படிங்கிறத தான் நாம இந்த இடத்துல பார்க்கணும். அப்ப நம்ம உடல் அமைப்பு எப்படி இருக்குன்னா, அர்த்தநாரீஸ்வரர் வடிவமாக இருக்கின்றது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அததான் வந்து இங்க இந்த பெண்ணோடு ஆணாய் நெறைய பாடல்கள் இதுல வரும். நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்த வடிவத்தை பாடாதவர்களே கிடையாது அப்படின்னு தான் நாம சொல்லணும். அப்படி ஒரு மிகவும் பிரபலமான ஒரு வடிவம் தொன்மை கோலம் என்று நாம பார்த்தது. இந்த 5 வடிவங்கள் நமக்கு ஆ அற்புதமான வடிவங்களாக நாம பார்த்திருக்கோம். அதாவது படைத்தல் தொழிலுக்கான முகத்தில் இருந்து வந்த வடிவங்கள். சரி, அடுத்தது பாருங்க. வாமதேவம் என்று சொல்லப்படுகின்ற வடக்கு நோக்கிய முகம். இது சிகப்பு நிறத்தில் உள்ளது. காத்தல் தொழிலுக்கு உரித்தானது. இதையும் நாம வந்து சேந்தனார் திருவெழிமழலை பதிகத்துல வந்து பாத்தீங்கன்னா, பவளமால் வரையைன்னு சொல்றதுனால, அந்த பவள நிறம் என்று சொல்லப்படுவது பெருமானுடைய வாமதேவ முகத்திற்கு உரித்தானது. அதுல பாருங்க, முதல்ல கங்காளர். கங்காளர் யார் அப்படின்னா, சிவபெருமான் கழுத்துல எலும்பு மாலையை அணிந்திருப்பவர். கழுத்தில் ஓர் தனி வடம் கட்டி அப்படின்னு சொல்லி மிக அழகாக கருவூர் தேவர் பாடியிருப்பார். அதாவது கரியரே இடம்தான் செய்யரே ஒரு பால் கழுத்தில் ஓர் தனி வடம் சேர்த்தீ முறிவாரே முனிவர் தம்மோடா தம்மோடால் நிழல் கீழ் முறை தெரிந்தோருடம்பினராம் இருவரே முக்கண் நாற்பெரும் தடந்தோள் இறையரே மறைகளும் தேட அரியரே ஆகில் அவரிடம் கலந்தை அணி திகழ் ஆதித்தே சரமே. இந்த பாடல்ல பாருங்க, கரியரே இடம்தான் செய்யரே ஒரு பால்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல. கழுத்தில் ஓர் தனி வடம் சேர்த்தி. அது என்னப்பா தனி வடம்னா, எங்க பெருமான் என்ன வைரத்திலயும் வைடூரியத்திலயுமா நெக்லஸ போட்டுட்டு இருக்க போறார்? எலும்பு மாலைய தூக்கி மாட்டிக்கிட்டு இருக்கிறாருப்பா இந்த ஆளு அப்படின்னு மிக அழகாக, நயமாக, அதே நேரம் யாருமே செய்யாததை எங்கள் பெருமான் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிற குறிப்பு மிக அழகாக இந்த பாடலில் பார்க்கின்றோம். அதே மாதிரி அடுத்தது சக்கரதாரர். அதாவது சக்கரத்தை திருமாலுக்கு ஈந்த அந்த புராணத்தை இங்கே சொல்கின்றது. அதாவது மார்க்க ஆழி ஈந்து அப்படின்ற அந்த சொற்றொடர் வந்து புருடோத்தம நம்பி திருப்பதிகத்துல நேரடியாக வர்றத பார்க்கிறோம். இது என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். பெருமானுடைய கருணை, அவருடைய கருணை என்னன்னா கையில் இருந்த அந்த சக்கரத்தை வந்து நம்ம திருமாலுக்காக கொடுத்தார். திருமால் அதற்காக பூசை செய்த இடம்தான் திருவேழிமழலை. திருவேழிமழலையில இன்னைக்கும் பாத்தீங்கன்னா பெருமானுடைய திருவடியில 2 கண்கள் இருப்பதை நாம பார்க்கிறோம். அது ஏன் அப்படின்னா, திருமால் வந்து பூசை செய்து தினமும் 1000 தாமரை வச்சு பூசை செய்துட்டு இருந்தவரு ஒரு நாள் ஒரு பூவை வந்து சாமி மறைச்சிடுறாரு. நம்ம ஆளுதான் வந்து விளையாட்டுல கில்லாடி இல்ல, மறைச்சிடுறாரு. திருமாலுக்கு நன்றாக பூசை விதி தெரியும். ஒரு தடவை உட்காந்தாச்சுன்னா சிவபூசையில நடுவுல எழுந்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மலர் குறைஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. உடனேயே தனது கண்களும் மலர்கள் போலத்தானே அப்படின்னு சொல்லி தனது கண்ணை எடுத்து பெருமானின் திருவடியில வைக்கிறாரு.
இப்ப இதுல நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண்ணப்பர் உயர்ந்தவரா? திருமால் உயர்ந்தவரா? யாரு கண்ண வந்து இது யாரா இருந்தாலும் சரி, இருவரை விட நாம் தாழ்ந்து தான் இருக்கிறோம். ஏன்னா நம்ம கண்ண பிடுங்கி நம்ம பெருமானுக்கு வைப்போமாங்கிற கேட்டாக்க, சந்தேகம் தான் நெறைய பேரு பின்னங்கால் பிடரியில் அடிக்க ஓடி போயிருவோம். ஆனா இவர்கள் இருவருமே செய்தார்கள். எதிர்பார்த்து செய்தது ஒன்று, எதிர்பார்க்காம செய்தது ஒன்று, எல்லாமே இருக்கட்டும். ஆனா அவர்கள் பெருமான் மேல் வைத்த அன்பு அந்த அன்பு பக்கத்துல நாம எந்த அளவுக்கு நிக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா பக்கத்துல இல்லங்கிறது நமக்கு தெரியும். அதனால இங்க யார் உயர்ந்தவர் அப்படிங்கிற அந்த அந்த பேச்சுக்கே நாம போகக்கூடாது. அதுவே நமக்கு வினை வந்து சேரும் என்பதை நாம் நினைவில் கொள்ளணும். ஏன் அப்படின்னா, திருமால் என்ற பதவி மிக உயர்ந்த பதவி. அதை பெருமான் கொடுத்திருக்கின்றார் ஒருவருக்கு அப்படின்னா, அப்ப அவர் பெருமானுக்கு எத்தனை நெருக்கமானவராக இருப்பார். பெருமானுக்கு நெருக்கமான இருக்கிற ஒருத்தர நாம மட்டம் தட்டலாமா? கண்டிப்பா கூடாது. அதனால தான் திருமாலையும் நாம வந்து பெருமானுடைய குடும்பத்திலேயே வைத்து பார்க்கக்கூடிய ஒரு சிவத்தில் அனைத்தும் அடங்கும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, திருமாலையும் நாம வந்து கண்டிப்பா நிந்தனை செய்யக்கூடாது. போய் வழிபாடு செய்யணும்னு சொல்லல. ஆனா அதே நேரத்துல நிந்தனை செய்யக்கூடாது. எல்லாருக்கும் ஒரு வணக்கம் போடலாம். இப்போ ஒரு ஆஃபீஸுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னா, நமக்கு வந்து சிஇஓ பெஸ்ட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். நம்ம கூட படிச்சவரா கூட இருக்கலாம். ஆனா, வெளியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு ஹலோ சொல்லிட்டு தான் நாம உள்ள போறோம். அதுதான் நாம செய்ய வேண்டிய முறைமை அப்படிங்கிறத நினைவில் வைக்க வேண்டும். சரி, அடுத்தது கஜமுக அனுக்கிரக மூர்த்தி. இவர வந்து நெறைய கோயில்கள்ல நாம பார்க்கிறது கிடையாது. சோமஸ்கந்தர் வடிவத்துக்கு இருக்கிற முக்கியத்துவம் நாம வந்து கஜமுக அனுக்கிரக மூர்த்திக்கு பார்க்கிறது கிடையாது. இதுல எப்படின்னா வந்து அம்மைக்கும், பெருமானுக்கும் நடுவுல வந்து பிள்ளையார் இருப்பாரு. இத வந்து நாம நேரடியாக பதிகங்கள்ல பார்க்க முடியல அப்படின்னாலும், அதாவது இங்க வந்து குமர விநாயக சனக அப்படின்ற ஒரு குறிப்பு வர்றதுனால, விநாயகருடைய தந்தை அப்படிங்கிற மாதிரி நாம இத பார்க்க வேண்டியிருக்கு. மத்தபடி நேரடியாக நமக்கு இந்த குறிப்பு 9ஆம் திருமுறையில இருக்கிற மாதிரி தெரியல. அடியேனுடைய வினை காரணமாக பெருமான் என்னிடம் இருந்து மறைத்திருக்கலாம். அப்படி ஒரு குறிப்பு இருந்ததுன்னா, தயவு செய்து நீங்க கீழ இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல அதை பதிவிடுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏன் அப்படின்னா, இது எல்லாமே டாக்குமெண்டேஷனா நமக்கு வரணும் அப்படிங்கிறதுனால எடுக்கப்பட்ட ஒரு முயற்சி. எதையும் நாம் விட்டு விட வேண்டாம் அப்படிங்கிறது தான். சரி, அடுத்தது சண்டேச அனுக்கிரக மூர்த்தி. இந்த வடிவத்தை நாம பார்க்கணும் அப்படின்னா, எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா, 2 கோயில்கள். சிறப்பான கோயில்கள் 2. 1 நம்ம எல்லாருக்கும் தெரியும் கங்கை கொண்ட சோழபுரம். இந்த படம் கங்கை கொண்ட சோழபுரத்துல எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் தான். நாமே இப்ப எடுத்த ஒரு புகைப்படம். அற்புதமான ஒரு படம். இதுல வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சண்டேசராக ராஜேந்திர சோழன் தன்னையே அங்க வடிவம் செய்து கொண்டார் அப்படின்னு சொல்றதையும் நான் கேள்விப்பட்டாங்க. அந்த சிவாச்சாரியார் சொன்னது. இன்னொருத்தர் என்ன சொன்னாருன்னா, அவர் அவங்க அப்பா மேல இருந்த பக்தியின் காரணமாக அந்த சண்டேசராக ராஜராஜ சோழனை உருவகம் செய்து அங்க வரைஞ்சாரு அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. சிலர் வந்து இல்ல இல்ல அது வந்து சாதாரணமான ஒரு சிற்பம் தான் அப்படின்னு சொல்றதையும் நாம பார்க்கிறோம். எது எப்படி இருந்தாலும் மிக அழகான வடிவம், மிக அழகான அற்புதமான வடிவம். தஞ்சை பெரிய கோயில்ல இந்த வடிவத்தை நாம பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க இறங்கி வரும்போது பாத்தீங்கன்னா 2 பக்கமுமே வந்து வேற வடிவங்கள் தான் இருக்கும். இந்த வடிவம் கிடையாது. இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்திற்கே உரித்தான ஒரு பதிகம். மன்னிக்கணும். ஒரு ஒரு அழகான சிற்பம். சேந்தனாருடைய ஆஹ் திருப்பல்லாண்டுல ஒரு முழு பாடலுமே இவருடைய வரலாற்றுக்கு அர்ப்பணித்திருப்பதை நாம பார்க்கின்றோம். சண்டேச அனுக்கிரக மூர்த்தி என்று சொல்லப்படுவது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தாதையை தாளர வீசிய சண்டிக்கு அண்டத்தொடும் உடனே பூதலத்தோறும் வணங்க பொற்கோயிலும் போகனமும் அருளி சோதிமணி முடி நாமமும் தொண்டர்க்கு நாயகமும் பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே அப்படின்னு அழகான ஒரு பாடலா நமக்கு இதை அமைத்து கொடுத்திருப்பார். ஆக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, பெருமானோடைய திருவடியில நம்மை வைக்க வேண்டும். அதற்கான அதாவது அந்த சிவோகம் நிலைக்கு நாம செல்வதற்கு பெருமானுடைய கருணை வேண்டும். சரி, அடுத்தது வந்து ஏகபாத மூர்த்தி. இந்த ஏகபாத மூர்த்தி வந்து ரொம்ப அழகான ஒரு சிற்பமாக இருப்பது ஒரு கோயில்ல எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய நீலகண்டர் கோயில் ஒண்ணு இருக்கு இல்லையா? ஆந்திரா பார்டர்ல அந்த கோயில், அதாவது அந்த அந்த கோயில் வந்து
அடியனால பார்க்க முடியாத ஒரு ஒரு கோயில். காரணம் என்னன்னா, பெருமான் வந்து விஷம் அருந்தி அப்படியே படுத்திருக்கிற ஒரு கோலத்துல இருக்கும். அது பெருமான வந்து அப்படி பார்க்க முடியாது. ஏன்னா அவர் அப்படிப்பட்டவர். உலகம் கடந்தவர். விஷம் குடிச்சிட்டு படுத்திருக்கிற மாதிரி ஒரு சூழல்ல வந்து அது எதற்காக அப்படி ஒரு வடிவம் இருக்கு அப்படிங்கிறது தெரியல. ஆனா அந்த கோயில்ல ஏகபாத மூர்த்தி வந்து மிக அழகான சிற்பமா, அது அப்படியே தத்ரூபமா இருக்கும். இப்ப நம்ம இந்த படத்துல பார்க்கிறத அப்படியே தத்ரூபமா வச்சிருப்பாங்க. அந்த புகைப்படம் எடுத்தது எங்கேயோ போயிருச்சு. அதனால தான் இதுல படம் தான் உங்களுக்கு வந்து இதுல போடுற ஒரு சூழல் வருது. பின்னாடி ஏதாவது ஒரு காலத்துல திருப்பி அந்த கோயிலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருந்ததுனாக்கா, அந்த படத்தையே நாம வந்து அந்த புகைப்படத்தையே நாம வந்து அட்டாச் பண்ணலாம். இதுல பார்த்தீங்கன்னா, "சுருதி வானவனாம் திருநெடுமாலாம்" அப்படிங்கிற குறிப்பு. என்னன்னா, பெருமானே அந்த உலக ஒடுங்கி ஒ மீண்டும் உற்பவம் செய்ற ஒரு நேரத்துல, தன்னில் இருந்து இவர்கள் இருவரையும் உருவாக்கக்கூடிய அந்த வடிவம் தான் இந்த ஏகபாத மூர்த்தம் என்று சொல்லப்படுவது. அடுத்தது தெற்கு நோக்கிய முகமாகிய அகோர முகத்தில் இருந்து, அதாவது கருப்பு நிறத்தில் உள்ள அழித்தல் தொழிலுக்கான முகத்தில் இருந்து வந்த வடிவங்கள். இதுல நெறைய வடிவங்கள் நாம ஏற்கனவே ஆ அந்த அம் 8 வீரட்ட செயல்கள் பார்த்ததுல நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதனால வெறுமனே அத வந்து தொட்டு பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா கஜசம்ஹாரர்லாம் நாம ஏற்கனவே பார்த்துட்டோம். யானை தோலை போர்த்திய வடிவம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். திருவாலி அமுதனாருடைய ஆ பதிகத்துல கோயில் திருப்பதிகத்துல வர்றது. வீரபத்ரர் நமக்கு தெரியும். தக்கன் வேள்வியில வீரபத்ரரா வந்தது. அதே மாதிரி ஆம் திரு பிரம்மனுடைய தலையை கொய்ததற்கு வீரபத்ரராக வந்தது. அந்த குறிப்பெல்லாம் நாம வந்து இதுல பார்க்க முடிகின்றது. சரி, அடுத்தது தட்சிணாமூர்த்தி வடிவம். இந்த தட்சிணாமூர்த்தி படம் வந்து பார்த்தீங்கன்னா, திருவிழிமழலையில எடுத்தது. அங்க கீழ வந்து மறைஞ்சிருக்கு. ஆனா கீழ அந்த இடத்துல தான் வந்து அங்க அந்த முனிவர்கள் நம்ம வந்து அந்த இடத்துல முனிவர்கள் பார்க்க முடியாது. அழகா அது ரொம்ப அழகா இருக்கும். அந்த அந்த மேடை பார்த்தீங்கன்னா, அதுல முனிவர்கள நாம பார்க்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஞான திருந தி தட்சிணாமூர்த்தியாக நாம இந்த இடத்துல பார்க்கிறோம். முனிவர் தம்மோடும் ஆழ்நிழல் கீழ் முறை தெரிந்து அப்படின்னு சொல்லி மிக அழகான திரு கலந்தை ஆதித்தேச்சரத்துல வர்ற ஒரு குறிப்பா நாம இத வந்து பார்க்கிறோம். அடுத்தது கிராத வடிவம். இந்த இது பார்த்தீங்கன்னா, ஒரு முழு பதிகமுமே அதாவது 9ஆம் திருமுறையில வந்து உரவாகிய யோகம் என்ற பதிகத்துல முழு பதிகமுமே வந்து கிராதமூர்த்தி வடிவத்த நமக்கு திருமாளிகை தேவர் அருளி செய்திருப்பத பார்க்கிறோம். பன்றின்னு சொல்லுவாரு, ஒரு இடத்துல வராகம்னு சொல்லுவாரு. அதாவது அந்த அந்த பன்றியோடைய வேற வேற பெயர்கள வந்து நாம இந்த பதிகத்துல பார்க்க முடிகின்றது. அதையும் வந்து அதாவது ஒரு ஒரு பொருள் ஆனா பல சொற்கள் வச்சு சொல்ற ஒரு அழகு வந்து தமிழுக்கு உண்டு இல்லையா? இந்த பதிகத்த படிக்கும்போது கண்டிப்பா நம்மளால அத உணர முடியும். காரணம் என்னன்னா, பன்றிக்கு இத்தனை பெயர்களா அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு ஏன்னா பன்றிய வந்து நாம என்னைக்குமே ஒரு பெரிய ஒரு இந்த உ உ உயிரினமா கருதுறது கிடையாது. ஒரு தாழ்த்தப்பட்ட ஒரு உயிரினமா தான் பார்ப்போம். ஆனா, அந்த பன்றிக்கு அத்தனை முக்கியத்துவம் கொடுத்து இந்த பதிகம் முழுவதும் வருவதை நாம பார்ப்போம். இதுல என்ன குறிப்பு அப்படின்னா, அர்ஜுனனுக்கு அருள் செய்வதற்காக பெருமான் செல்கின்றார். அந்த இடத்துல ஒரு சிறிய போர் வருகின்றது பன்றியை வைத்து. ஏன் அப்படின்னா, நம்ம பெருமான் வேடுவராக செல்வதனால. அந்த வடிவம் தான் இந்த கிராதக வடிவம் என்று சொல்லப்படுவது. கிராதக வடிவத்த வந்து நாம ஒரு கோயில்ல பார்க்க முடியுது. சிதம்பரத்திற்கு பக்கத்துல இருக்கிற இளமையாக்கினார் கோயில்ல இன்றும் இந்த சிலை இருப்பதை நாம பார்க்க முடிகின்றது. அந்த கோயிலுக்கு போறதுக்கான வாய்ப்பு இன்னும் சாமி அடியேனுக்கு குடுக்கல. தவக்குறைவு. போறவங்க அந்த இத வந்து கண்டிப்பா நீங்க பார்த்தே ஆகணும். ஏன்னா, அவ்வளவு அழகான ஒரு சிற்பம். ஏன்னா, அத வந்து ஒருத்தங்க போயிட்டு எனக்கு வந்து வீடியோ கால்ல அத காமிச்சதுனால, அத அதாவது விர்ச்சுவலா பார்க்கறதுக்கான வாய்ப்பு சாமி குடுத்தாரு. விர்ச்சுவல் ரியாலிட்டி எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சிவாய நம. அடுத்தது நீலகண்டர். இந்த வடிவம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பெருமான் அந்த விடம் குடித்த அந்த வடிவம். ஆனா படுத்திருக்கிறதுன்றது வந்து உடன்பாடு இல்லைன்னாலும், அது அந்த ரெப்ரசன்டேஷனுக்காக இந்த வடிவத்த நாம இங்க வச்சிருக்கிறோம். அதாவது ஆலத்தையே அமுதமாக உண்ட பெருமான். நீலகண்டர் வடிவம் என்று சொல்லப்படுவது. அத வந்து நமக்கு நெறைய பதிகங்கள்ல இத பார்க்கலாம். இதையும் பாடாத அருளாளர்களே கிடையாது. காரணம் என்னன்னா, இது பெருமானுடைய தனிப்பெரும் ஒரு அழகு, சிறப்பு, குணம். இத எங்கங்க பார்க்கலாம் அப்படின்னா, ஒண்ணும் கிடையாதுங்க. பகல் முடிந்து இரவு வரக்கூடிய அந்த நேரத்துல, நல்லா அப்படியே செக்கர் வானமாக இருக்கும். "செக்கர் வானே ஒத்தியால்" அப்படின்னு நம்பியாரூரர் பாடியிருப்பார்ல. அந்த மாரி அப்படியே சிவந்த நிறத்தில் வானம் இருக்கும் இல்லையா?
அந்த நேரத்துல அப்படியே கொஞ்சம் வானத்தை பாருங்க. கருமை நிறம் மேகம் வரும். அப்பந்தான் இந்த நீலகண்டர் வடிவம் இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு பிரம்மாண்டமான அந்த சிகப்புல அழகான அந்த கரிய கண்டம் நம்ம பிரமிப்புல ஆழ்த்தும். பெருமான் இயற்கையின் வடிவமாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நமக்கு உணர்த்துவார். இப்ப இத நாம 3 முகங்கள் இருந்து பார்த்திருக்கிறோம். அதாவது படைத்தல் தொழில், காத்தல் தொழில், ஒடுக்கும் தொழில்ல இருந்து 3 வடிவங்களையும் பார்த்திருக்கிறோம். இப்ப அடுத்தது மறைத்தல் தொழிலுக்கான கிழக்கு நோக்கிய முகம், தத்புருடம் என்று சொல்லப்படுகின்ற தங்க நிறம் கொண்ட முகம். இத கனக கற்பகமே என்று நமக்கு திருமுறைகள்ல வர்ற இடங்கள். பொன்னார் மேனியனேன்னு பாடுறார் இல்லையா நம்பி ஆரூரர், அதேதான். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து, அந்த மாதிரி பொன்னாக இருக்கக்கூடிய, பொன்னம்பலத்தில் இருக்கக்கூடிய செல்வன் தான் நாம இப்ப பார்த்துட்டு கொண்டிருப்பது. முதல் வடிவமே பிட்சாடனர் வடிவம். இந்த பிட்சாடனர் வடிவம் பாத்தீங்கன்னா அழகான ஒரு வடிவம். ஏன் அப்படின்னா, வீடு வீடாக சென்று பிச்சை எடுத்து கொண்டிருக்கின்றார் எங்கள் சிவபெருமான். இத நயமா நிறைய பேர் பாடியிருப்பாங்க. ஏப்பா உனக்கு பொண்டாட்டி, 2 புள்ள, எருது, நிலம் இதெல்லாம் இருக்குல்ல, உழுது நீ காளமேக புலவர் தான், வேற யாரு? இந்த மாதிரி நயமா பாடுறதெல்லாம் அவரு தானே. அவரு, ஏன்பா நீ உழுது பேசாம சாப்பாடுல சாப்பிடலாம் இல்லையா, அதை விட்டுட்டு ஏன் போய் பிச்சை எடுத்துட்டு இருக்கிற அப்படின்னு காளமேக புலவர் கேட்பாரு. நம்பி ஆரூரர் ஒரு படி மேல போய் சொல்லாரு, ஏன்பா உன் பொண்டாட்டி 32 அறங்கள் வளர்க்கறாளாம், அவளுக்காவது கொஞ்சம், அவளோட ஸ்டேட்டஸ்க்காவது நீ கொஞ்சம் மதிப்பு கொடுக்க வேண்டாமா, நீ போய் இப்படி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறிய, அவளுடைய ஸ்டேட்டஸ் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நயமா பாடுறதுக்கு நம்பி ஆரூரரை விட்டு ஆள் கிடையாது. அந்த மாதிரி, அதனாலதான் சொல்லுவாங்கல்ல, நயத்திற்கு சுந்தரன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு குறிப்பு பிட்சாடனர் வடிவம். ஆனா இந்த பிட்சாடனர் வடிவத்தை நிறைய இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க ஆடை இல்லாத ஒரு வடிவம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கோம். ஆனா நம்ம திருமுறைகள்ல நமக்கு அதுல உடன்பாடு கிடையாது. காரணம் என்னன்னா, திருமுறைகள்ல எல்லா இடமுமே காழிப்பிள்ளையார் ஆரம்பித்து சேக்கிழார் பெருமான் வரைக்கும் கீழோடு கோவணம் கட்டியவன் எங்கள் பெருமான் அப்படின்னு சொல்ற ஒரு குறிப்பு. ஏன்னா மற்ற சமயங்கள்லாம் ஆடைகள் இல்லாம இருந்த காலத்துல எங்க சிவபெருமானே, எங்க தலைவனே ஆடை அணிந்திருக்கின்றார், அவரோடு நாங்கள் இருக்கும்போது ஆடை இல்லாமல் செல்லக்கூடாது அப்படிங்கிற அந்த குறிப்பை மிகவும் அழகாக தெளிவாக வலியுறுத்தினார்கள். அதனால ஆடை இல்லாத ஒரு வடிவம் திருமுறைகள்ல ஏற்புடையதா அப்படிங்கிறது தெரியல. அத சான்றோர்கள் தான் சொல்லணும். சரி, அடுத்தது காமசம்ஹாரர். நாம இதை ஏற்கனவே இதுல வர்ற எல்லா பாடல்களையும் நம்மளுடைய 8 வீரட்ட செயல்கள் பார்க்கும்போது பார்த்தோம். காமநாசா என்ற குறிப்போட நாம இந்த இடத்துல பாக்குறோம். அதே மாதிரி காலசம்ஹாரர், காலசம்ஹார மூர்த்தியும் பாத்தீங்கன்னா மார்க்கண்டேயனுக்காக கொண்டு வந்த அந்த அந்த காலன் வரும்போது காலனை உதைத்த அந்த குறிப்பு. இத நாம யோக நிலையில நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால நாம அடுத்ததுக்காக சலந்தர வதம். இந்த சலந்தர வதம் அப்படிங்கிறது நேரடியாக நமக்கு இல்லை அப்படின்னாலும் சலந்தரன் அப்படின்ற குறிப்பு வர்றதுனால நாம இதை எடுத்திருக்கோம். இதையும் நாம அட்டவீரட்ட செயல்கள்ல ஏற்கனவே அந்த 8 வீரட்ட செயல்கள்ல பார்த்தோம். திரிபுராந்தகரையும் நாம ஏற்கனவே பார்த்திருக்கிறோம். அதனால இதை எல்லாத்தையும் கொஞ்சம் வேகமாகவே, ஏன்னா இது எல்லாமே நாம அட்டவீரட்ட செயல்கள் பார்க்கும்போது அந்த பதிவுல எல்லா பாடல்களும், அதாவது இந்த குறிப்பு வர்ற எல்லா பாடல்களையுமே நாம தொட்டு பார்த்தோம். அடுத்தது நிறைவாக இருக்கக்கூடிய உச்சந்தலையில் இருக்கக்கூடிய ஈசான முகம். இது அருளல் தொழிலுக்கு உரித்தானது. படிக நிறம் கொண்ட ஒரு அற்புதமான முகம். இந்த முகத்தில் இருந்து 5 வடிவங்கள் தோன்றியிருக்கின்றது. அழகான 5 வடிவங்கள்னு தான் சொல்லணும். உதாரணத்துக்கு சோமஸ்கந்தர். திருமகன் முருகன் என்று திருச்சாட்டியக்குடி பதிகத்துல வருது இல்லையா, அந்த குறிப்பு அப்படியே இங்க எடுத்துக்கலாம். அம்மை பெருமான், நடுவுல முருகப்பெருமான். இப்படிப்பட்ட வடிவம் தான் இந்த சோமஸ்கந்தர் வடிவம் என்று சொல்லப்படுவது. காஞ்சிபுரத்துல ரொம்ப அழகான ஒரு வடிவமா நம்ம இவங்களை பார்க்கலாம். நிறைய இடங்கள் இருந்தாலும் காஞ்சிபுரத்துல இருக்கிறவங்க ஒரு தனி அழகாகவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நாம சீர்காழி கோயிலுக்கு போனோம்னா அதுவும் சோமஸ்கந்தர் வடிவம் தான். ஏன் அப்படின்னா, சோமஸ்கந்தரா அங்க முருகரா இருக்கிறது யாருன்னா திருஞான சம்பந்தர். அழகா அம்மையோடைய அந்த கோயிலும் பெருமான் இருக்கிற ஒரு அந்த அந்த நடையும், 2த்துக்கும் நடுவுல பாத்தீங்கன்னா இவர் இருப்பாரு, நம்ம ஞானசம்பந்தர் இருப்பாரு. அதனாலதான் அதையும் அந்த கோயிலே சோமஸ்கந்தர் வடிவம் அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கத்தை நாம பாக்குறோம். அடுத்தது அம்பல கூத்தன்.
கூத்த பெருமான் இல்லையா நம்ம பெருமான். அப்படிப்பட்ட கூத்த பெருமானுக்காகவே நமக்கு எத்தனை 16 பதிகங்கள் நாம பார்க்கிறோம். 9ஆம் திருமுறையில. அது மட்டுமா அப்படின்னா, இந்த பதிகங்கள் மட்டும் இல்லங்க. நெறைய இருக்கு அப்படிங்கிறத சொல்றதுதான் இந்த அம்பலவாணருடைய வடிவமாக நாம பார்க்கின்றோம். அம்பலவாணரையே 108 கரணங்களாக பார்க்கின்ற வடிவம் எல்லாமே இருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில்ல வந்துட்டு எல்லா வடிவங்களுமே இருக்கு. வெளிப்பிரகாரத்துல கூட ஒரு சில வடிவங்கள் அம்பலக்கூத்தனுடைய வடிவங்கள் இருப்பத நாம பார்க்க முடிகின்றது. அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து திருமாளிகை தேவர் முதல் திருப்பதிகத்திலேயே பாடியிருப்பாரு. அதை இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்தது ரிஷபாரூடர். இது வந்து கல் திருமேனி. முதல்ல கல் திருமேனியில பார்க்கிறது இந்த ஆலயத்துல தான். இதுல என்னன்னா, இடபம் ஏறி பெருமான் வருகின்றார். இளமையான இடபமாக இருக்கின்றது. வலிமையான இடபமாக இருக்கின்றது. கோபம் நிறைந்த இடபமாக இருக்கின்றது. அப்படிங்கிறதெல்லாம் நாம எல்லா இடத்துலயும் பார்த்திருப்போம். நம்பி ஆரூரர் மட்டும் என்ன பண்ணுவாரு, ஏன்பா உனக்கு நீ வர்ற இடபத்துக்கு என்ன காலெல்லாம் உடைஞ்சு போச்சா? அதனாலதான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறியா நீயே? என்னுடைய பணத்தெல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு போயிட்டானுங்க. வந்து நீ காப்பாத்தாம இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறியே, என்ன காரணம்? உன்னுடைய வாகனத்துக்கு என்ன கால் உடைஞ்சு போச்சா? அப்படின்னு சொல்லிட்டு திரு முருகன் பூண்டி கோயில்ல வந்து கேட்பாரு. என்னன்னா, அந்த தோழமை இல்லையா? தோழமைன்னும் போது எந்த லெவலுக்கு வேணாலும் போய் நாம வந்து நம்மளுடைய நண்பர்கள் கிட்ட பேசவோ, திட்டவோ, கிண்டல் பண்ணவோ செய்யலாம். அத நமக்கு வாழ்ந்து காண்பித்தவர் நம்பி ஆரூரர். அதனால தான் நம்ம இந்த இடத்துல அத நினைவில் கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, பெருமான நாம பார்க்கிறது. அதாவது இன்றும் பார்த்தீங்கன்னா, பிரதோஷ மூர்த்தி என்று சொல்லியாச்சுன்னா, இந்த வடிவம் வந்து நாம எப்பவுமே பார்ப்போம். நந்தியம் பெருமான் உடைய அந்த 2 கொம்புகளுக்கு நடுவுல நாம பெருமான தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அழகிய வடிவம் கல் திருமேனியாக இருப்பது இந்த திரு ஆலயத்துல தான். அதே மாதிரி கல்யாண சுந்தரர் சொல்லவே வேண்டாம். திருவிழிமழலையில நாம ஏற்கனவே பார்த்ததுதான். உமை மணவாளன் அப்படிங்கிற குறிப்போட கல்யாண சுந்தரர் வடிவத்தை நாம இந்த இடத்துல பார்க்கின்றோம். அழகான ஒரு வடிவம். இத பார்க்கும்போது நமக்கே பெருமான் மேல அந்த வடிவத்தின் மேல ஒரு ஆஹா இத்தனை அழகா செய்திருக்கிறாங்களே அப்படிங்கிறது, பெருமான் நம்மள்ட்ட பேசுற ஒரு இது கிடைக்கும். அம்மை வந்து அப்படியே அழகா வெட்கப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கிற அந்த அழகு இருக்கு இல்லையா? அது வந்து அதாவது அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி அதுல ரொம்ப அழகு அந்த நந்தியம் பெருமான் தான். பெருமான் அடி அழகா பெருமானை பார்த்துக்கிட்டு நிக்கும். பெருமான் வந்து அவருடைய கைய வந்து நந்தியம் பெருமான் மேல வச்சிருப்பாரு. அழகான வடிவம். இத வந்து நாம இன்றும் மாப்பிள்ளை சாமி கோயில் என்று சொல்லப்படுகின்ற திருவிழிமழலை கோயில்ல இன்றும் நாம தரிசிக்கக்கூடிய ஒரு அற்புதமான வடிவமாக உமை மணவாளனாக பெருமான் இருக்கக்கூடிய ஒரு அற்புத காட்சி. அடுத்தது சந்திரசேகரர். இது நம்ம எல்லாரையும் ஆற்றுப்படுத்தக்கூடிய ஒரு வடிவம். எப்படிப்பட்ட பாவம் செய்திருந்தாலும், தவறு செய்திருந்தாலும், பெருமானுடைய திருவடியை சிக்கன பிடித்தால் அவர் நம்மை காத்து அருள் செய்வார். தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாரு அப்படிங்கிற குறிப்பை நமக்கு சொல்லக்கூடிய இடம்தான். தற்பரம்பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டாண்டவானா நற்பெரும் பொருளாய் உரை கலந்துன்னை என்னுடை நாவினால் நாவில்வான் அற்பன் என் உள்ளத்து அளவில உன்னை தந்த பொன்னம்பல தரசே கற்பமாயுலகாய் அல்லயனாயை தொண்டனின் கருதுமா கருதே. திருச்சிற்றம்பலம். ஆக 25 மாகேஸ்வர மூர்த்தங்கள். அப்ப மொத்தமே இவ்வளவுதானாங்க. பெருமான் வந்து எத்தனையோ இடங்கள்ல எப்படியெல்லாமோ இருக்கின்றார்னு சொல்றீங்க. எல்லாம் சரி, 25ல கொண்டு வந்து நிறுத்திட்டீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வந்து கேட்டா, ரொம்ப சுலபமான பதில் இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பெருமான் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளுவதற்கு ஒவ்வொரு வடிவம் தாங்கி வருகின்றார். 63 நாயன்மார்கள். யோசிச்சு பாருங்க. காழிப்பிள்ளையாருக்கு வந்தா மாதிரி அப்பர் பெருமானுக்கு வரல.
அப்பர் பெருமானுக்கு வந்தா மாதிரி நம்பி ஆரூரருக்கு வரல. நம்பி ஆரூரருக்கு வந்தா மாதிரி சோமஸ்கந்த மன்னிக்கணும், நம்மளுடைய சோமாசிமார நாயனாருக்கு வரல. சோமாசிமார நாயனாருக்கு வந்தா மாதிரி கழச்சிங்க நாயனாருக்கோ இல்ல 63 நாயன்மார்களையும் எடுத்து பாருங்க. ஒருவருக்கு வந்த வடிவம் இன்னொருவருக்கு எடுக்கவில்லை பெருமான். நம்ம வாழ்க்கையிலேயே பார்ப்போமே, நம்மை இந்த வழியில, இந்த செந்நெறியில ஆற்றுப்படுத்துவதற்கு எடுத்த வடிவம் வேறு ஒருவருக்கு எடுத்திருக்கிறாரானா கிடையாது இல்லையா? வேற ஒரு வடிவம் தானே தாங்கி வர்றாரு. அப்ப இந்த உலக உயிர்கள் எத்தனை கோடி கோடி கோடியாக இருக்கின்றது. அத்தனை உயிர்களையும் ஆற்றுப்படுத்துவதற்காக பெருமான் அந்தந்த உயிர்களுக்கு ஏற்ப வந்து ஆற்றுப்படுத்தி கொண்டு இருக்கின்றார். அப்ப 25 தான் அப்படின்னு நாம சொல்லிட முடியாது, சொல்லவும் கூடாது. அது பெருமானுடைய வியாபகத்தன்மைக்கு இழுக்காக வந்துவிடும். அப்ப என்னங்க பண்ணணும் அப்படின்னா, இது சிறப்பான 25 வடிவங்கள். ஏன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மள பொறுத்த வரைக்கும் பெருமானை வேக போக யோக வடிவங்கள்ல பார்க்கிறோம். உதாரணத்துக்கு, எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு. எனக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வேண்டும். பிரச்சனைகள சமாளிக்கிறதுக்கு ஒரு வீரமான ஒரு செயல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு வந்தது அப்படின்னா, கண்டிப்பாக வேக வடிவத்தை நாம் வணங்கினால் நமக்கு அந்த வேகம் கிடைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, சிறப்பாக கோயில் எழுப்பிய நம்மளுடைய அருளாளர்கள், தஞ்சை ராஜராஜேஸ்வரம் எழுப்பின ராஜராஜ சோழனாக இருக்கட்டும், அல்லது கங்கை கொண்ட சோழபுரத்தை எழுப்பின ராஜேந்திர சோழனாகட்டும், ஆதித்த ராஜனா, யார வேணாலும் நீங்க எடுத்து பாருங்க. எல்லாருமே மன்னர்களாக இருந்தவர்கள் இல்லையா? அவர்கள் கொற்றவை என்று சொல்லி ஒரு பெண் தெய்வத்திற்கு, ஒரு வேக வடிவத்திற்கு கோயில் எழுப்பியிருப்பாங்க. கண்டிப்பா எழுப்பியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவர்களுக்கு எப்போதுமே சாத்வீகமா இருந்தா வேலைக்கு ஆகாது. அப்ப ராஜசத்தையும் அவர்களுக்கு கொடுப்பதற்கு வேண்டும். அதனால நமக்கும் சில நேரம் ராஜச குணம் வேண்டும். எப்போது அப்படின்னா, நம்மள வந்து ஒரு புலி அடிக்க வருதுன்னா, அந்த இடத்துல நாம உட்கார்ந்து சத்வீக குணத்தோட உட்கார்ந்துட்டு இருக்க முடியாது. அங்க போராடணும். போராடுவதற்கு நமக்கு ராஜச குணம் வேண்டும். வெறும் சத்துவீக குணம் மட்டும் இருந்தா நம்ம தூங்க முடியாது. இரவு தூங்கல அப்படின்னாக்க 2 நாள் 3 நாள் அப்புறம் பைத்தியம் பிடிச்சிரும். அப்ப நம்மளுக்கு தாமச குணமும் வேண்டும். அப்ப நமக்கு கொடுப்பதற்காக, இந்த அனுபவங்களை கொடுப்பதற்காக பெருமான் வேகபோக யோக வடிவங்கள் தாங்கி நிற்கின்றார். எத்தனை வடிவங்கள் என்பது கணக்கு கிடையாது. ஆனா 25 என்பது சிறப்பான வடிவங்கள். ஏன் அப்படின்னா, நம்மை ஆற்றுப்படுத்துவதற்காக. ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு போயிட்டு அம்பலவாணரை பார்த்து அவர்ல அழகுல மயங்கி சொக்கி நிக்கிறோம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அது ஒரு வடிவம் நமக்கு கொடுத்தது. ஆனா இந்த வடிவத்துல தான் எல்லாரையும் ஆட்கொள்றாரா பெருமான்னா? கண்டிப்பா கிடையாது. நம்மை ஆட்கொள்ளுவதற்கு எந்த வடிவம் சிறந்தது என்று பெருமானுக்கு தெரியும். அந்த வடிவம் கொண்டு நம்மை ஆற்றுப்படுத்துவார். இதத்தான் நமக்கு அழகாக சேந்தனார் அருளிச் செய்த திருவீழிமிழலை திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா 9வது பாடல்ல, எண்ணில் பல்கோடி சேவடி முடிகள் எண்ணில் பல்கோடி திண்தோள்கள் எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம் ஏற்கொள் முக்கண் முகம் இயம்பும் எண்ணில் பல்கோடி எல்லை கப்பாலாய் நின்ற 500 எண்ணில் பல்கோடி குணத்தரிர் வீழி இவர் நம்மை ஆளுடையாரே. ரொம்ப அழகான ஒரு சொற்றொடர். எண்ணில் பல்கோடி திருவுரு நாமம். பெருமானுக்கு எத்தனை பெயர்கள்? எண்ணில்லாத பல கோடி. எத்தனை திருவுருவங்கள்? எண்ணிக்கையே இல்லாத பல கோடி. அப்படிப்பட்ட பல கோடி கோடியாக பெயர்களையும் வடிவத்தையும் தாங்கின சிவபெருமானுக்கு நாம புரிந்து கொள்ளுவதற்காக ஒரு 25 மாகேஸ்வர மூர்த்தங்களாக சிறப்பான வடிவங்களாக நின்று எவ்வளவு பெரிய கருணை செய்கின்றார் அப்படின்னு நினைச்சா இதுவும் பெருமானுடைய கருணை என்றுதான் நமக்கு தோன்றும். அப்போதுதான் நமக்கு இந்த உயிருக்கு நன்றி பெருக்க வேண்டும். எனக்குமா சாமி இத்தனை அருள் செய்கின்றாய் அப்படின்னு நாம நினைத்து உருகி நிற்கும் போதுதான் பெருமானை அடைவதற்கான முதல் படியில் நாம் நிற்கின்றோம் என்ற உணர்வு நமக்கு வரும். அற்புதமான ஒரு குறிப்பாக தான் இந்த மாகேஸ்வர வடிவங்களை நாம பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு பொழிவோடு விரைவில் சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.